எல்லாருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் வீடியோ போட்டே ரொம்ப நாள் ஆகுது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, ஃபோன் அடிச்சு என்னால் எடுக்க முடியல. மெசேஜ் போட்டு என்னால் ரிப்ளை பண்ண முடியல. இப்போ ஒரு 10 நாளா தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபோன் அட்டெண்ட் பண்றேன். மெசேஜுக்கு எல்லாமே ரிப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு பெரிய வேலை விஷயமா பார்த்தீங்கன்னா, நாங்க வந்துட்டு மலேசியாவுக்கு போயிட்டு வர மாரி ஆயிடுச்சு. எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா, முடிச்சுட்டு வந்திருக்கோம். அதனால தான் என்னால் எதுவுமே பண்ண முடியல. எல்லாருமே பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் கால் அடிச்சு நான் மெசேஜ் பண்ணியிருக்கேன். நீங்க பார்க்கல. ஃபோன் அடிச்சேன். நீங்க எடுக்கலன்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. அதுக்காக ஃபர்ஸ்ட்டு நான் உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்னோட சூழ்நிலை இதனால தான் நான் வெளியூர் போன காரணத்தினால தான் என்னால எதுவுமே உங்களுக்கு பதில் அளிக்க முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் இன்னைக்கு இந்த வீடியோ போடுறேன். இன்னைக்கு 3ஆம் தேதி பௌர்ணமி, ஜனவரி 3ஆம் தேதி. அடுத்த பிப்ரவரி 1ஆம் தேதி பௌர்ணமி வருது. அது வரைக்குமே பார்த்தீங்கன்னா, யாரெல்லாமே பார்த்தீங்கன்னா எங்க கிட்ட தெய்வ உபாசனை எடுத்து படிக்கிற எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா, மாந்திரிக சம்பந்தப்பட்ட புஸ்தகத்தை நாங்க ஃப்ரீயா கொடுக்கலான்ட்டு இருக்கோம். எந்த தெய்வமா இருந்தாலும் சரி, மாடன் ஆகட்டும், காளியாகட்டும், பகவதி அம்மன் ஆகட்டும், எந்த உபாசனை நீங்க எடுத்து படிக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ எல்லாருக்குமே சரி, நாங்க இந்த புத்தகத்தை இனமா தருகிறோம். சில பேர் பார்த்தீங்கன்னா, மாந்திரிக புஸ்தகம்னு சொல்லிட்டு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 50 பக்கம் 100 பக்கம்னு சொல்லி கொடுப்பாங்க. இது அப்படி இல்லை. நம்மளோட புஸ்தகத்துல பார்த்தீங்கன்னா 550 பக்கம் கிட்ட இருக்குது. எந்த உபாசனை இருந்தாலும் சரி, தெய்வ உபாசனை எடுக்கிற யாருக்கா இருந்தாலும் சரி, நாங்க இந்த புஸ்தகத்தை ஃப்ரீயா கொடுத்துருவோம். இது பார்த்தீங்கன்னா கரெக்டா ஒரு மாசம் பிப்ரவரி 1ஆம் தேதி வரைக்குமே நாங்க உங்களுக்காக இதை வச்சிருக்கோம். ஏன் பார்த்தீங்கன்னா, வருஷம் பிறந்து மாசம் வருஷ பிறப்புல நாங்க வந்து கொஞ்சம் இது பண்ணணும்னு நினைச்சு, புது வருஷம் பார்த்தீங்கன்னா நல்லபடியா இருக்கணும்னு பார்த்து தான் இதை நாங்க உங்களுக்காக செஞ்சிருக்கோம். எந்த உபாசனை சரி, தெய்வ உபாசனையா எதை எடுத்தாலும் சரி, அதுக்கு உண்டான மையாகட்டும், படிக மாலையாகட்டும், துளசி மாலையாகட்டும், எல்லாமே நாங்களே உங்களுக்கு செட்டா ரெடி பண்ணி கொடுத்துட்டு, அது மட்டும் இல்லாம இந்த புஸ்தகத்தையும் உங்களுக்கு ஃப்ரீயா நாங்க கொடுத்துருவோம். இந்த புஸ்தகத்துல பாத்தீங்கன்னா கணபதி உபாசனை, தெய்வ உபாசனைகள் எல்லாம் இருக்குது. அது இல்லாம குரலி, யட்சினி, தேவதைகள் எல்லாமே இதுல கொடுத்துருக்கோம். நாங்க மையரிக்கிற சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் இருக்குது. அது மட்டும் இல்லாம குட்டிச்சாத்தன் அந்த மாதிரி விஷயங்களும் நாங்க இதுல இது பண்ணி வச்சிருக்கோம். முனி, மோகினி சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் இதுல இருக்குது. எந்த டவுட்டா இருந்தாலும் சரி, அந்த புஸ்தகத்தை பார்த்து நீங்க செய்யலாம். ஒரு பரிகாரம் செய்யணுமா, அதுக்குரிய என்ன பரிகாரம் பண்ணணும்ன்றது சம்பந்தப்பட்டதையும் இதுல இருக்குது. உங்களை தேடி யாருன்னா வராங்க, அதுக்கு நீங்க ஒரு பரிகாரம் சொல்லணும் அப்படின்னு நினைச்சாலுமே அது சம்பந்தப்பட்ட விஷயங்களும் இதுல இருக்குது. உங்களுக்கு தேவைப்படுறவங்க வந்து பாத்தீங்கன்னா, இதை வந்து ஒரு தெய்வ உபாசனை மாதிரி எடுத்து இந்த புஸ்தகத்தை நீங்க வாங்கிக்கலாம். பாத்தீங்கன்னா, இன்னைக்கு பௌர்ணமில இருந்து நெக்ஸ்ட் பௌர்ணமி வரைக்குமே பாத்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்த நாங்க பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தேவைப்படுறவங்க என்னை தொடர்பு கொண்டு பேசுங்க. மேற்கொண்டு சந்தைகளை எதுவாக இருந்தாலும் கேளுங்க. என்னன்றதை நான் உங்களுக்கு விளக்கமா சொல்லி கொடுக்குறேன். நன்றி, வணக்கம்.